இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் வரவேற்று நேரத்தின் அருமை கருதி இருக்கின்ற தோழர்கள் அத்தனை பேரும் பொறுப்பாளர்கள், பேச்சாளர்கள், இந்த சமூகத்தின் அக்கறையை கொண்டவர்கள், அப்படிப்பட்ட தோழர்களால் தான் இது ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நிகழ்ச்சியில் வரவேற்பு ஆற்றியிருக்கிறார் தோழர். இந்த நிகழ்ச்சியில் பெயர் இடம்பெறாமலே வந்து நிற்கின்ற தோழர்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் மணிகண்டன் அவர்களை, திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய தோழர் சமிதாச துரையன் அவர்களை, ஆனந்த் அவர்களை, இன்னும் எண்ணற்ற தோழர்கள் இதில் பங்கேற்று அவர்களுடைய பெயரை பதிவு செய்து உரையாற்றிருக்கிறார்கள். அதை நேரத்தை குறைத்துக் கொண்டு எனது அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, ஒரு பிள்ளை பெறுவதற்காக எத்தனை நாம் பாடுபடுகிறோம். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நாம் எப்படியெல்லாம் நாம் அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளையினுடைய சின்ன ஒரு அடியை கூட நாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பேற்பட்ட இந்த சூழலில் அப்படி ஒரு மனிதநேயமிக்க வசிக்கின்ற இந்த நாட்டில், ஒரு பகுத்தறிவு சிந்தனை கொண்ட இந்த நாட்டில், ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட இந்த நாட்டில், அனைத்து உயிரினும் மேலாக மதிக்கின்ற வள்ளுவன் குரலுக்கேற்ற நடக்கின்ற இந்த நாட்டில், அறிவு வளர்ந்து இருக்கிற இந்த நாட்டில் அறியாமல் ஒரு கூட்டம் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது தமிழ்நாட்டுக்கும் அல்ல, இங்கே இருக்கின்ற இந்தியாவுக்கே அது அவமானம் என்றுதான் நாம் கரூர் நடந்த நடிகர் விஜயனுடைய நிகழ்ச்சியில் நடந்த அந்த உயிர் பலிகள் நமக்கு நினைவு கூறுகிறது. எனது அருமை தாய்மார்களே, ஒரு நடிகன் என்பதற்காகவே இத்தனை ஆயிரம் கூட்டங்களை அங்கு சேர்ந்திருப்பது இன்று இருக்கிற மாணவர்களை நினைத்து நாம் ஒரு வகையில் வெட்கப்படுகிறோம். ஒரு வகையில் இந்த மாணவர்களை, இப்ப இருக்கின்ற விஜயை பின்னால் செல்கின்ற மாணவர்களை நினைத்து வெட்கப்படுகின்றோம். ஆக விஜய்க்காக மட்டுமல்ல, இங்கே திரிஷா, நமிஷா போன்ற நடிகைகள் வந்தாலும் கூட விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட கூடுதலாக கூடுவார்களோ என்ற ஐயம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனது அருமை மாணவர்களை, பெரியவர்களே, அப்படி என்னத்தான் இந்த நடிகன், குறிப்பாக விஜய் உங்களுக்கு என்ன செய்து விட போகிறார், அல்லது இதுக்கு முன்பாக அவர் என்ன செய்து காட்டியிருக்கிறார்? ஒரு தலைவனை தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவன் பின்னால் ஒரு தத்துவம் இருக்க வேண்டும். ஒரு தலைவனை தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவன் ஏதேனும் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு தலைவனை தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவன் தன் உயிரை கொடுத்தாவது தன் மக்களையும் தன் நம்பியிருக்கிற கட்சியை சேர்ந்தவர்களை காப்பாற்றக்கூடியவன் தலைவனாக இருக்க வேண்டுமே தவிர, ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல், ஒரு முன்னேற்பாடு இல்லாமல், இந்த தன்னை நம்பி வந்தவர்கள் செத்தாலும் பரவாயில்லை என்று கருதக்கூடிய அறக்காட்டுத்தனமான ஒரு முற்போக்கு சிந்தனையை அற்ற ஒரு நடிகனுக்காக சென்று தன் உயிரை விட்டிருக்கிறீர்களே. எனது அருமை மாணவர்களை, பெரியவர்களை, இளைஞர்களை, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உன் தாய் உன்னை பெற்றெடுக்கிற போது என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுவான் என் அப்பன் சொல்லியிருப்பார், நான் உழைத்த உழைப்புக்கெல்லாம் என் பிள்ளையால் எனக்கு பலன் கிடைக்கும் என்று அவருடைய எண்ணம் இருக்க இல்லையா? அந்த எண்ணமெல்லாம் குளித்தோண்டி கொடுத்து நீ குணமாகி பெற்றோர்களை அனாதையாக்கி விட்டார்களே. இந்த கொடுமையான காட்சிகள் இந்த முற்போக்கான இந்த மண்ணில் நடக்க வேண்டுமா என்று நாம் இந்த விஜயின் பின்னால், நடிகின் பின்னால் செல்லுகிற இளைஞர்களை பார்த்து நான் கேட்க வேண்டியது இருக்குது. உனது ஊரில் ஒரு கம்யூனிஸ்டவாதி, ஒரு பெரியாரியவாதி, ஒரு அம்பேத்கர்வாதி, இன்னும் இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறார்கள். அவனை துச்சநிலை மதிக்காத இளைஞர்களை, யாரோ உன்னை நேரில் பார்க்காத, உனக்காக ஒரு சட்ட கண்ணீர் விடாத, உனக்காக அவனுடைய பொருளாதாரத்தை ஒருபாவோடு செலவு செய்யாத, உனக்காக ஒரு பிரச்சனையின் போது வந்து நிற்காத, உனக்காக நாட்டு அரசாங்கத்தை வலியுறுத்தி போராடாத ஒரு நடிகன் பின்னால சென்று இத்தனை உயிர் விட வேண்டுமா? நாம் அறிவாளிகள் தானா? படிக்காத பாமரர்கள் வாழ்ந்த காலத்தில் எம்ஆர் அவர்கள் சொல்லுகிறார், எம்ஆர் அவரிடத்தில் பத்திரிகையாளர் பேட்டி கேட்கிறார்கள், ஐயா
நீங்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். உன்னை தூக்கல் போடுவேன் என்று சொல்லுகிறார் நடிகர் எம்ஆர். ஏன் ஐயான்னு கேட்கிறோம். எங்கா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ன போனாலும் அரசியல்வாதியாக்கனா உன தூக்கம் தான் போடுவேன். உனக்காக உழைக்கின்ற ஒரு தலைவனை நீ தேர்வு செய். உனக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பான் அவரை தலைவனாக தேர்வு செய். அப்போதுதான் உனது வாழ்க்கை விடுதலையாகும், உனது தலைமுறை விடுதலையாகும். உனது மொழிக்காக ஒருவன் போராடுவான், அவனை தேர்வு செய். உன்னை இங்கே சாதியால் ஒடுக்கப்பட்டு வச்சிருக்கிறார்கள், அவர்கள் எதிர்த்து போராடுவார்கள், அவர்களை தேர்வு செய். உன்னை மதக்காரர்களை நின்று மதத்தால் பிரித்து வைத்திருப்பார்கள், மதத்தால் ஒடுக்கி வைத்திருப்பார்கள், அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராளிகளை தேர்வு செய். அத்தனை போராளிகளும் உனது வீட்டில் உனது ஊரில் இருக்கின்ற சினிமா நடிகன் தான் உன் தலைவன் தேர்வு செய்தால் எனது அருமை மாணவர்களை நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறன் இல்லை என்றுதானே பொருள்படுகிறது. பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அறிவற்ற இளைஞர்கள் கல்வி இல்லாதனால் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டால் பீகார் உத்தரப்பிரதேச வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அங்க இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டை பேய்ப்பார் அனைத்து மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், அனைத்து மாணவர்களுக்கும் அறிவு திறனோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டை இருக்கின்ற மாநிலங்களுக்கெல்லாம் உதாரணமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏதோ சில மாணவர்கள் இப்படி நடிகர்களால் செல்வது உண்மையிலேயே உள்ளபடியே இந்த நாட்டுக்கு உள்ள உலக நாடுகள் இதை பார்த்த நாடுகள் அனைத்தும் கேட்பது ஒரு அப்டால் ஒரு நடிகன். நம்ம ஊர்ல சேர்ந்த தெருக்கூத்து ஆடுவாங்க, விடிய அவங்களுடைய குரல் போய் அவங்களுடைய கால் போய் அவங்க நல்லா நடிப்பாங்க, ஒரு நாடகத்தை போடுவாங்க, ஒரு விழிப்புணர்வு செலுத்துவாங்க, சொந்தமா இருக்கும். ஆனால் சினிமாவில் விஜய் வாயதான் நசிப்பான், பாடல் இன்னொருத்தனது, ஆடல் தான் ஆடுவான். அந்த ஆடலை ஆடுகிற டான்ஸ் மாஸ்டர் வேறு ஒருத்தர், அந்த படம் நடிப்பான், அந்த படத்தினுடைய கதையாசிரியர் வேறு ஒருத்தர். அந்த நடிகன் கால கையை அசைக்கிறது கூட இன்னொருடைய அறிவை பயன்படுத்துகிறான். அந்த அறிவை பயன்படுத்தித்தான் அந்த சினிமாவில் ஒரு பொம்மையை நூல் கட்டி ஆட வைப்பது போல் ஆட வைக்கிறான். அந்த திரையிலே பாடல் வருகிறது. இந்த பாடல் விஜய் அல்ல, உங்களில் உங்க ஊரில் உங்க நாட்டில் இங்கு நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியை அவன் கவிஞனாக அவன் உட்கார்ந்து எழுதி அந்த வலியை வெளிப்படுத்துகிறான். அந்த வலியை வெளிப்படுத்துகிற அந்த கவிஞனை ரசி, அந்த கவிஞன் மேலும் மேலும் ஒருத்தருடைய பசி அறிஞ்ச ஒரு பாடல் எழுதுவான். அந்த திரையில் வரக்கூடிய கதைகளை ரசி, அந்த கதை எழுதிய கதையாசிரியர்கள் இன்னும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கான அந்த விழிப்புணர்வை கொண்டு வருவான். அந்த கதையாசிரியரை ரசி, அந்த படத்தை டைரக்ஷன் செய்யக்கூடிய டைரக்டர் ரசி, அந்த படம் வெளிவருவதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை போட்டு கொண்டு வருவார்களே அவர்களை ரசி. அப்படிப்பட்ட ரசனை தான் அறிவாளிகள் ரசனை, அப்படிப்பட்ட ரசனை தான் நாட்டை நேசிக்கின்ற ரசனை. இப்படி மக்களை கொல்லுகிற எந்த நடிகனாக இருந்தாலும், விஜய் மட்டுமல்ல, எந்த நடிகனாக இருந்தாலும் அந்த நடிகன் பிள்ளாரை செல்லுகிற மாணவர்களே, நீங்கள் அறிவை இழந்தவர்கள் என்பதுதான் பொருளாகும். படிக்காதவர்கள் இருந்த காலகட்டத்திலே நல்ல தலைவனை தேர்வு செய்தார்கள். படித்திருக்கிற மாணவர்களே, நீங்கள் நல்ல தலைவனை உங்களுக்குள்ள தேடுங்க, உங்க ஊரில் தேடுங்க, நீங்கள் வளர்த்தேடுங்க என்று சொல்லிதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் உயிரிழந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த மனவேதனையும் கண்ணீரையும் நாங்கள் இந்த இடத்திலே செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த நிலையை அறிந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சீமான் ஒருவர் இருப்பார், அவர் எல்லோரும் ரசிக்கிற அளவுக்கு காமெடியானவர். அந்த காமெடி பீஸ் RSS என்கிற பிஜேபி கட்சியால் தயார் செய்யப்பட்டது. ஏன்னு சொன்னா நம்ம ஊர்ல இப்ப சங்கராபுரத்தில் ஒரு வார்டு கவுன்சிலர் நின்னோம்னா ஒரு முறை நின்னா அடுத்த முறைக்கு நம்ம கடன் வாங்க கூட காசு இருக்காது, அவர் அரசியலுக்கே வரமாட்டாரு. ஆனால் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக தேர்தல் நிற்கின்ற சீமானுக்கு காசு எங்கிருந்து வருகிறது என்பதை கேள்வியே இளைஞர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த கேள்விக்கான உதாரணம், இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாத வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியாருடைய கொள்கையும் இங்கே திராவிட மாடல் ஆட்சிங்கிற இந்த சிந்தனையும் இங்கே வளர்ந்து
அனைவருக்கும் கல்வி, அனைவரும் சமம், அனைவரும் சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவருடைய பின்னாலும் சாதி பேரை சேர்க்காமல் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு. அதை கெடுக்கின்ற நோக்கம் RSS பிஜேபிக்கு. அந்த RSS பிஜேபியினுடைய கைகூலி விஜயாக இருக்கலாம் என்பதுதான் அனைவருடைய சந்தேகம் வந்துவிட்டது. ஏன் சொன்னா, ஒரு இடத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்தில் ஐயோ அம்மா அப்படி யாரோ தெரியாம அவன் கத்தி கதறி அவனை கூட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்த்து அவனுக்கு தன்னுடைய முதல் உதவி கொடுத்தது மாத்திரம் இல்லாம தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றுவான். ஆனா தனக்கு நம்பி வந்த மக்களை கொலை செய்துவிட்டு இன்னைக்கும் 75க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த மக்களையெல்லாம் கொலை செய்து நசுக்கிவிட்டு தப்பி ஓடிய விஜய் ஒரு கொலைகாரனா இல்லையா என்பதுதான் இந்த கேள்வி. கொலைகாரனா இல்லையா என்பதுதான் கேள்வி. உன்னை நம்பி வந்திருக்கிற மக்களை காண்பதற்கு வருகிற விஜய் அவர்களை 10 மணி நேரம் காக்க வைத்திருக்கிறார்கள். 10 மணி நேரம் காக்க வைத்திருந்து அங்கே காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அனுமதி மறுத்ததுக்கான காரணம் அங்க வருகிற மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அந்த சிச்சுவேஷன். ஆனாலும் விஜய் போறாரு. விஜயனுடைய விஜயை இயக்குகிற RSS வாதிகள் போடுகிற செய்திகளை அனைத்தும் திமுக தான் செய்தது, ஆளும் அரசுதான் செய்தது என்று சொல்லி ஆக மொத்தம் இவன் கொலை திட்டமிட்டு செய்துவிட்டு ஆளுகிற அரசு மீது பழி சுமத்துற நோக்கத்தில் இன்னைக்கு திமுக மீது பழி போட்டுக்கொண்டு செத்தவனை தூக்கத்துக்கு மக்கள்ல செத்த வீட்டில் அவங்க ஒப்பாரி வைத்து அவனுடைய குறைகளை சொல்லி நாம் அனாதையாக்கப்பட்டோம் என்று நாம் அல்லோலப்பட்டு இந்த நேரத்தில் இந்த கொலையெல்லாம் திமுக தான் செஞ்சாங்க. போலீஸ்காரங்க தான் திட்டமிட்டு பண்ணாங்க, போலீஸ்காரங்க தான் லத்தி எடுத்து அடிச்சாங்க என்று சொல்லி படியை அங்க இருக்கிற அரசு மீதும் அறிவார்ந்த பாதுகாப்பில் இருந்த அந்த காவல்துறை மீதும் பழி போடுகிற நோக்கத்தை அந்த கொலை செய்த அடுத்த நிமிடமே ஆரம்பித்து விட்டார்கள். அணில் குஞ்சிகள் தற்குறி, விஜயை நம்பி போன தற்குறி மாணவர்கள் என்று சொல்லிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பித்து இதுக்கெல்லாம் காரணம் திராவிட மாடல், இதுக்கெல்லாம் காரணம் ஆளுகின்ற அரசு, இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் அரசு, இதுக்கெல்லாம் காரணம் காவல்துறை தான் என்று சொல்லி காவல்துறை அங்க இன்னும் துச்சிதமாக செயல்படவில்லை என்றுதான் விஜயினால் கொலை உண்ட விஜயினால் இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு செத்து மடிந்திருப்பார்களே என்பதை நாம் இங்க பதிவு செய்ய வேண்டும். அந்த கொலை செய்தது விஜய். விஜய் நம்பி போன உங்களுடைய அறியாமை தான் விஜய் கொலை செய்வதற்கு காரணம். விஜய் கொலை செய்வதற்கு காரணம் இங்க இருக்கிற அரசை அகற்ற வேண்டும், அரசை அகற்ற வேண்டும் என்பது நோக்கம் விஜய்க்கு வருமானால் விஜயும் RSS எனக்கு ஆப்போசிட் கட்சி, இது திமுகவும் பிஜேபி எனக்கு எதிர்கட்சின்னு சொன்னா விஜய்க்கு ஒரு கோட்பாடு இருக்கணும்ல. இங்க இருக்கிற கோலி அடிக்கிற பசங்க கூட கேட்கறான் இன்னைக்கு, ஏன்னா அறிவார்ந்த தமிழ்நாடு. விஜய்க்கான கோட்பாடு என்ன? இந்த நாட்டில் இப்ப திராவிட மாடல் அரசு, திராவிட அமைப்புக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. இங்க சாதி ஒழிய வேண்டும், மதம் அறிய வேண்டும், பெண் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும், இங்க அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்ற கோட்பாடு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் தத்துவத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. முதலாளிகளுடைய சுரண்டில் இருந்து அப்பாவி மக்களை மீட்டு சுயமரியாதை உள்ள மனிதர்களாக மாற்ற வேண்டும் கோட்பாடு இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தில் ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடு நாளாடு கொண்டிருக்கிறது. எனது அருமை நண்பரே, நீங்க விஜய் என்ற ஒரு நபர் ஆரம்பித்த கட்சிக்கு ஏதேனும் ஒரு கோட்பாடு இருக்கிறதா? கட்டாயம் இல்லை என்று சொன்னால் அவர் யாரோ ஒரு கட்சிக்கு ஏவல் வேலை செய்கிறார். ஆளு என்பது சரத்குமார் ஆரம்பிச்ச அது கூட கட்சிக்கு பேர் சமத்துவ மக்கள் கட்சி. பேர்ல சமத்துவம் இருந்தது. ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு பிஜேபியோட இணக்கமாகிவிட்டது, பிஜேபியோட இணைஞ்சு போச்சு. அப்படித்தான் இங்கே RSS பிஜேபி இறக்கி விடப்பட்ட ஆட்களின் சீமானுக்கு அடுத்து விஜய் என்பதை இங்க இருக்கிற மாணவர்கள், அறிவார்ந்த மாணவர்களும் பொதுமக்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் இதை உணர வேண்டும். இந்த உணரல் நமக்குள்ள மட்டும் வச்சிக்கொள்ளாமல் நாம் விழிப்போடு இருப்பதற்கு இந்த நாடு அறிவார்ந்த நாடு, இந்த நாடு அறிவில் முன்னேறிய நாடு, இந்த நாடு கல்வியில் முன்னேறிய நாடு. எனது அருமை நண்பர்களே, பெரியவர் மாணவர்களே, நீங்கள் படித்த படிப்பை நீங்கள் அதிகாரத்துக்கு பயன்படுத்துங்கள். அதிகாரத்துக்கு சென்று அப்பாவி மக்களை திருத்துங்கள். அப்பாவிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கிடைக்க செய்யுங்கள்.
நீங்கள் வருகின்ற காலகட்டங்களில் காவல்துறையில் கூட இந்தியாரம் வந்து விடுவான் போல இருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையில் உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்தியாரம் தான் இருந்து கொண்டிருக்கிறான். இன்னும் இருக்கின்ற மற்ற அதிகாரத்திலையும் இந்தியாரம் வந்து நுழைந்து கொண்டிருக்கிறான். இந்த இந்தியாரில் நுழைவு வைப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் விஜய் போன்ற அறவக்காரத்தனமான ஆட்களை இறக்கி தமிழர் மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் கொலை செய்கிறார்கள், சாதியை வளர்க்கிறார்கள், மதத்தை வளர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள். ஒரு நாள் தமிழ்நாட்டில் இந்த இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் உக்கிரமாக சொல்லலாம், இன்னும் வேகமாக சொல்லலாம். ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கிற விஷயங்கள் இதுதான். தமிழ்நாட்டை சமத்துவ நாடாக மாறும் இந்த தமிழ்நாடு சமத்துவ நாடு என்பதை உலக நாடுகள் தமிழ்நாட்டை பின்பற்றுமே தவிர ஒரு நாளும் மதவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் தீண்டாமைவாதிகளுக்கும் இது இடம் கொடுக்காது. சினிமா நடிகை மோகத்தில் இருக்கிற இளைஞர்கள் இனி வரும் காலங்களில் சினிமா நடிகர்களை வெறும் ரசனையாக பார்ப்பார்களே தவிர பின்னால் வரமாட்டார்கள் என்பதை கூட இந்த மண்ணை பண்ணைப்படுத்தும் பக்குவப்படுத்த போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு விஜய் அவர்களுடைய இந்த கொலை செயலை கொலைதான் என்பதை விஜய் மீது கொலை வழக்கு செய்ய வேண்டும். விஜய் மீது கொலை வழக்கு செய்து விஜய் சார்ந்தவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நிவாரணங்களை வழங்க வேண்டும். இன்னும் மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கும் நிவாரணங்களை சேர்த்து தர வேண்டும். இது விஜயனுடைய சொத்திலிருந்தே தர வேண்டும் என்பதை கூட நாங்கள் ஐக்கியமாக சொல்லுகிறோம். எங்கள் மக்கள் பணத்திலே நீ வந்து செலவழித்து விட்டு எங்கள் மக்கள் பணத்தை மேலும் மேலும் அதை குறைக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டாம். யாரால் கொலை உண்டப்பட்டதோ அந்த நபரிடத்திலே இருந்து இந்த சொத்தினை செய்து அந்த அடி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தி இந்த நாட்டில் இருக்கிற மாணவர்களை இளைஞர்களை நீங்கள் தான் எதிர்கால இந்த நாடு இந்த உலகத்திற்கு வழிகாட்டிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிவுரையாக சொல்லி நான் வாழ்த்துக்கு நன்றி விரிவுரைகள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.